வணக்கம். இந்த இந்து அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷுடைய திடீரென்று அவர் சென்று செய்த சோதனை, அப்புறம் வந்து இந்த ரூ. 1000 லஞ்சம், இந்த கதையெல்லாம் பெரிய ட்ராமா அப்படின்னு நினைக்கிறேன். அது ஏன் ட்ராமா அப்படின்னா, ஒரு அமைச்சர் அங்கே வருகிறார், அவரிடமிருந்து கையூட்டு பெறுகிறார்கள் என்பதே வந்து ரொம்ப நாடகத்தனமாக இருக்கிறது, சினிமாத்தனமாக இருக்கிறது. அடிப்படையில் அங்கு என்ன நடந்திருக்கும் என்றால், இந்த பணத்தை வாங்கி கொண்டு ஒரு விரைவு தரிசனம் பெற்றுத் தருவது என்பது நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். பல கோயில்களில் இவை இருக்கின்றன. இவை குறித்த புகார்களும் அங்கங்கே தெரிந்தாலும், பெரும்பாலும் பக்தர்கள் உடனடியாக சென்று தரிசனம் செய்ய வேண்டும் என்பதற்காக பணத்தை கொடுக்கிறார்கள். இது வந்து ஒரு நடைமுறை. ஊழல் தான், ஆனா நடைமுறையாக இருக்கக்கூடிய ஒரு ஊழல். இப்ப இத வந்து இவர்களால் நிச்சயமாக ஒரு ஊழல் என்று ஏன் சொல்ல முடியாது என்றால், இது ஒரு பதவி சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல. பெரும்பாலும் இவர்கள் தன்னார்வலர்களாக சம்பளம் பெற்றுக் கொள்ளாமல் பணி செய்வதாக எல்லாம் சொல்கிறார்கள். ஆனா இவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பணம் வந்து கொண்டுதான் இருக்கிறது. அதுக்கான நடைமுறை பற்றி நான் உங்களுக்கு தெரியும். கோயில்ல எப்படி பணம் வாங்குவாங்க, எப்படி பணம் வரும், அந்த அந்த வழிமுறை பத்தி எல்லாருக்குமே தெரியும். இந்த ஒரு விஷயம் அது கூடுதலாக இவர்கள் பெறக்கூடிய ஒரு பணம். இவ்வளவுதான் இந்த விஷயம். இது வந்து நிறுத்தப்பட வேண்டும் என்று கேட்டால் ஏன்? கண்டிப்பா. ஏன் நிறுத்தக்கூடாது? நிறுத்தணும்னா நீங்க நிறுத்திக்கலாம். அது பெரிய பிரச்சனையே கிடையாது. ஆனா இதுல என்ன நடக்குது அப்படின்னா, இத வந்து நீங்க வந்து உள்ள வந்து ஒரு ஊழலை கண்டுபிடித்து விட்டதாக ஒரு பெரிய டிராமா போடுறாங்க. அந்த டிராமா என்பது என்னை பொறுத்தவரையில் இவர்களுக்கு தெரிந்த யாரோ ஒருவர் அந்த மாதிரி பணம் பெற்றிருக்கலாம். அதை வந்து அமைச்சருடைய உதவியாளர்களிடமிருந்தே பணம் பெற்று விட்டார். இல்லாவிட்டால் அமைச்சரிடமிருந்தே பணம் பெற்று விட்டார் அப்படின்னு இவங்களே ஒரு டிராமா கிரியேட் பண்ணி, ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணி அவங்களை கூட்டு விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுட்டு எச்சரித்து அனுப்புகிறார்கள். நிறைய பேர் கேட்கறாங்க, ஏன் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கலன்னு. இதுக்கெல்லாம் உங்களுக்கு சரியான ப்ரூஃப் இருக்கணும்ல. நீங்க ஒரு வீடியோ ரெக்கார்டிங் ஏதாவது இங்க வச்சிருக்காங்களா? இந்த மாதிரி அமைச்சர்ட்ட பணம் வாங்குறாங்க அப்படி எதுவுமே கிடையாது. ஸோ இது மாதிரியான ஒரு கதையை நீங்க கட்டி ஒரு டிராமா, ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்றீங்க பேசிக்கா. ஒரு சினிமால வர மாதிரி காட்சியை உருவாக்குறீங்க. அந்த காட்சியை வந்து நீங்க பதிவு பண்ணி போடுறீங்க. இது வந்து வச்சு நீங்க ஒரு கேஸா நடத்த முடியாது. யாரும் கேஸ்ன்னு கருதவும் மாட்டாங்க. 1. 2வது வந்து அப்படியே ஒரு விஷயம் நடந்திருந்தாலும் மிகவும் நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண செய்தி தான். இதை வைத்து ஏன் வந்து இவங்க ஒரு பெரிய அளவுல இது ஒரு ஒரு தண்டனையாக கொடுத்து அவர்களை ஏன் ஒரு நடைமுறைகள் சட்ட ரீதியான நடவடிக்கை ஏன் எடுக்க மாட்டாங்கன்னா இந்த காரணம்